والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாவின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்போ நாம தெரிவிக்க போதுன்னு கேட்டா, தீயவர்கள் இருக்கக்கூடிய சபையில நம்ம அமராம இருக்கோம். அல்லாவின் வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியிட்டால் அந்த சபையில் அமராதீர்கள். அவர்கள் அதை விடுத்து வேற விஷயங்கள் பேசும் வரை அவரை நெருங்காதீர்கள். நீங்கள் அவர்களோடு அமர்ந்திருந்தால் அவர்களை போன்றவர்கள் ஆயிருங்க. எப்படி? தீய செயல்கள் செய்யக்கூடிய சபையில நம்ம உட்கார்ந்திருந்தாலும் நாமளும் அவர்களை போல ஆயிரும். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறாங்க, நய வஞ்சகர்களையும் தன்னை மறுப்போர் அனைவரையும் நரகிலே ஒன்று சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கிறான். அல் குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 140வது வசனமா இது இடம்பெற்று. சைத்தான் என்பவன் மனிதனுக்கும் மிகவும் மோசமான கெட்ட எதிரியா இருக்கான். சைத்தான் இருக்கிறானே, பார்த்துக்கிட்டே இருப்பான், இவன் எப்படா சறுக்குவான், நம்ம பிடிச்சுக்கலாம். அப்படி கெட்ட எதிரி, கெட்ட எண்ணங்களை தான் நம்மளை தூண்டி விட்டு அவனுக்கு அடிமையாக்கணும்னு சொல்லி அவனை அப்படி அடிமையாக்கி நரகில கொண்டு சேர்க்கிறது தான் அவனுடைய கொள்கை. அவனிடமிருந்தும் அவனுடைய ஊசலாட்டத்திலிருந்தும் பாதுகாப்பு பெறணும்னு சொன்னா, இறைவன் தன் திருமறையிலே அருளியுள்ளவாறு தீய சபைகளை புறக்கணித்து நல்ல சபைகளில் ஐக்கியமாக வேண்டும். அல்லாவை நினைவு கூறும் சபையே நல்ல சபையாகும். ஊரில் குறிப்பாக பெண்கள் இது போன்ற மஜ்லிஸுகளை நடத்தி தீமைகளின் வீரியத்தை குறைக்க பாடுபடணும். அதாவது ஒரு மனிதரை பார்த்தா இந்த மனிதர் கெட்டதை தான் சொல்லுவாங்க, நல்லதை சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுடைய நட்பை நம்ம வெட்டிக்கணும். ஒரு சில மனிதரை பார்த்தா இவங்கள்ட்ட பேசினா நமக்கு இன்னும் இரும்பு வளரும், அதிகமான நன்மையை செய்யக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு வரும். அதனால இவங்களோட பேசலாம். இப்படிங்க நன்மையை இது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பெண்கள் கண்டிப்பா உணரணும். அல்லாவின் வலிமைகளை, சொர்க்கத்தின் பேரின்பத்தையும் நரகத்தின் பயங்கரத்தையும் கபரின் வேதனைகளையும் சைத்தான் திட்டங்களையும் மனிதர்களுக்கு எடுத்துச் சொல்லணும். பெண்கள் அதிகமா இதில் ஈடுபடணும். சொர்க்கத்தில் இன்பம், நரகத்தினுடைய பயங்கரம், கபரின் வேதனை, இதெல்லாம் சைத்தானுடைய திட்டங்கள்ல நம்ம சைத்தான் நமக்கு என்னத்தை வழிகாட்டான்னு தெரிஞ்சு அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒரு பெண் நற்செயல்கள் செய்திடவோ, நல்ல மஜ்லிஸுகளில் கலந்து கொள்ளவோ நேரத்தை செலவிட எண்ணும் போது அந்த பெண்ணுக்கு வேண்டிய ஒரு பொண்ணு சொல்லுவா. என்ன சொல்லுவா? எப்பவுமே பையானா அது இதுல இறங்கி இருக்கிறேன், இன்னைக்கு ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம், பீச்சுக்கு போயிட்டு வரலாம், மாலுக்கு போயிட்டு வரலாம், இப்படி பொழுதுபோக்கு இடங்களை சொல்லி அழைப்பா. அதுக்கு சில உதாரணங்களை சொல்லுவா. அங்க அப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி அழகான விஷயங்கள்லாம் நினைச்சு, இந்த மாலில் ஒரு அதிகமான அழகான விளையாட்டு இருக்குது, நல்ல உணவுகள் கிடைக்கும், ஒரு நாளைக்கு ஜாலியா போயிட்டு வரும் இப்படின்னு சொல்லி வீணான பொழுதுபோக்கை மனசுல விதைச்சி நேரத்தை செலவிடுறதை பத்தி பேசினா சைத்தான் அந்த நேரத்தை உள்ள நுழைஞ்சு அதை இன்னமும் அழகாக்கி காட்டிடும். அந்த மாதிரி விஷயங்கள்ல உஷாரா இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சோம்னா சரி, ஒரு நாளைக்கு அப்படின்னு யோசிச்சா அதேபடியான அதுல பிடிப்பு ஏற்பட்டு அதுலயே நம்ம மூழ்கி மறுமையில கை செய்தப்படக்கூடிய நிலைமைக்கு நம்ம ஆளாயிரும். சைத்தான் தீய எண்ணங்களை நம்ம மனசுல போட்டாலும் அந்த விஷயங்களை செயல்படுத்தாத வரையும்
நம்ம குற்றவாளி ஆக மாட்டோம். மனசுல சைத்தான் சில இந்த தீய எண்ணங்களை சொல்றோம், அதை நம்ம செயல்படுத்தினா தான் நம்ம குற்றவாளி ஆகும். நினைச்சிட்டு அதை மறந்துட்டோம்னு சொன்னா குற்றவாளி ஆக மாட்டோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? என் சமுதாயத்தாரின் உள்ளங்களில் எழும் தீய எண்ணங்களை அவர்கள் அதன்படி செயல்படாதவரை அல்லது அதை வெளிப்படுத்தி பேசாதவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அந்த செய்தி நமக்கு வருது, அந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படுது, அதை செயல்படுத்தாமலும் அதை பத்தி இன்னொருத்தட்ட பேசாம இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரில் அறிவிச்சுக்கிறாங்க. 5269வது வசனமா இது இடம்பெற்றிருக்கு. நரகத்தில் அதிகமான எண்ணிக்கையை பெண்களை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதற்கு காரணம் சைத்தானின் தூண்டுதலுக்கு ஆளாகி அவனுடைய கட்டுப்பாட்டில் அதிகம் சரணடைவது பெண்கள் தான். புறம்பேசி அலைபவர்கள், அவதூறு பேசி திரிபவர்கள். புறம்பேசி அலையுதுன்னு சொன்னா அவ அதை செஞ்சா இதை செஞ்சா அப்படின்னு சொல்லி பேசி கும்மாளம் போட்டு சிரிச்சு அந்த நபரை கேவலப்படுத்தி பேசி இதுல சந்தோஷப்படுறாங்க. புறம் பேசுவார், அவதூறு பேசி திரும்பவர்கள். அந்த மாதிரி காரியத்தை அந்த எதிராளி செஞ்சிருக்கவே மாட்டாங்க. இவர்களா பெரிய அறிவாளி மாதிரி, வீட்டுல இருக்கிறவங்களும் வெளியே போய் தெரிகிறவங்களும் அறிவாளி மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு இவ அப்படி செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லுவா ஒருத்தி. அதை கேட்ட ஒருத்தி இவ அப்படித்தான் செஞ்சான்னு சொல்லுவா. இப்படி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மீது அதிகமான பழிச்சொல்களை சொல்லி என்ன பண்றாங்கன்னு கேட்டா பாவத்தை அள்ளி கட்டிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாவம்! நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது கற்பனையா ஒரு விஷயத்த சொல்லி இவ இப்படித்தான் நடந்திருப்பா அப்படின்னு தெரிவிக்கும் போது கேட்கிறவர்கிட்ட நடந்தான்னு சொல்லுவார். அடுத்து அதை கேட்டு போய் சொல்ல போகும்போது அதை நான் பார்த்தேன்னு சொல்லுவார். எவ்வளவு ஒரு கொடூரமான செயல்! அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹை பத்தி சிந்திச்சாங்களா? இல்ல. மறுமைன்னு ஒண்ணு இருக்கு நினைச்சாங்களா? இல்ல. பாவமான செயல் அதிகமா செய்யறது பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சில பேர் இருந்துகிட்டா சினிமாவை பத்தி பேசி சிரிச்சு ஆரவாரம் பண்றது, அது இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்படி சொல்றதுனாலயே அவங்களுக்கு சினிமா ஆசைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனான்ட்டா ஒண்ணுக்கும் உதவாத விஷயத்த பத்தி சிந்திச்சு கவலைப்பட்டு பெருசு படுத்திக்கிட்டு பொறுமையை தோற்கடிப்பவர்கள். அதுல எந்த ஒரு நன்மையும் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அதையே போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு தானும் பைத்தியம் மாதிரி ஆகி அடுத்தவங்களையும் பைத்தியமாக்கி உழண்டுகிட்டு இருக்கக்கூடியது பொறுமையை தோற்கடிக்கிறவங்க, சகிக்க முடியாதவங்க தான். சிற்கு மற்றும் வித்தத்தான காரியங்களை பிரம்மாண்டமாக செய்து அதனை அழகான முறையில் நியாயப்படுத்துவர்கள் இப்படிப்பட்ட சைத்தானின் தாக்குதலுக்கு ஆளான பெண்களின் தொடர்புகளை விலக்கி கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி நற்செயல் செய்து சோதனைகளை பொறுத்து கொண்டு சொர்க்கத்தை எதிர்பார்க்கும் சாலிகானவர்களுடன் இணங்கி நடக்க வேண்டும். அதாவது இப்படிலாம் பேசுறவங்கள பேச்சை நம்ம கேட்டு மயங்கிடக்கூடாது. மயங்கராம இருந்தா மட்டுமே சொர்க்கத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். சொர்க்கம் கிடைக்கிறது சாதாரண விஷயமானது கிடையாது. நமது ஈமான் துருப்பிடித்து விடாமல் பாதுகாக்கவே சிறந்த வழியா. நம்மளோட ஈமான்ல துருப்பிடிச்சிடக்கூடாது. துருப்பிடிக்காம தெளிவான முறையில பாதுகாக்கணும்னு சொன்னா உறுதி, ஓர்மை மனசுல இருக்கணும். உலகம் எங்கும் நமது இறைத்துவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் உலகம் சொன்னா இவங்க வாழ்ந்தது கொஞ்ச நாள். இந்த கொஞ்ச நாள்ல இன்று வரையும் உலகத்துல அத்தனை மக்கள்களும் அவங்களுடைய நடைமுறைகளை, வாழ்க்கை முறைகளை பார்த்து தெரிந்து தெளிவடைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கோடான கோடி மக்கள் இன்று வரை நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? தீய விஷயங்களுக்கு துணை போகக்கூடாது. இரையச்சம் நிறைந்த நல்லவர்களுடன் இருந்தால் அதை கண்டு நம்மை சுற்றியுள்ள தீயவர்களுடன் மாறிவிடுவார். என்னன்னு கேட்டா நாம இந்த விஷயங்களை தெரிஞ்சு அதுபடி நடந்து வழிகாட்டுதா இருந்தா நம்மளுக்கு சார்ந்தவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் இந்த மனுஷன் நடக்கிறது சரியான முறையா இருக்குது.
அப்படின்னு சொல்லி அவர்கள் கூட தன்னுடைய நிலைமைகளை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மறுமையில வலது புறத்தாருடன் நாம் சேர்வதற்கு கடுமையான முயற்சி தேவைப்படுது. வலது புறத்தார்னா என்ன? நம்மளுடைய நடைமுறைகளை புத்தகமாக்கி வலது கையில கொடுக்கிறது, அந்த பெற்றுக்கொண்டு வலது புறத்தாராக நிற்கிறது. வலது புறத்தார் சொர்க்கத்துக்கு உரியவர்கள். மறுமையில் வலது புறத்தார நாம் சேர்வதற்கு கடுமையான முயற்சி இருக்கணும்னு சொன்னா இதான் அர்த்தம். நமது நண்பர்களுக்கு மனசஞ்சலம் ஏற்பட்டு விடுமோ, நம்ம கூட இருக்கிறாங்களே அந்த நண்பர்களுக்கு மனசஞ்சலம் ஏற்பட்டு விடுமோ, உறவுகள் விலகி ஓடிடுவாங்களோ, செல்வந்தர்களின் நேசம் குறைந்து விடுமோ, கொடுக்கல் வாங்கல் நடந்தவர்களுக்கு அவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்களோ, இந்த மாதிரிலாம் எண்ணி மனோ இச்சைக்கு கட்டுப்படுபவர்கள் தவறான நேசத்தை உடையவர்கள். இது மாதிரி விஷயங்கள்ல நம்ம சோர்வடைஞ்சோம்னா சைத்தான் நம்மளை சேர்ந்து தவறான நிலைக்கு கொண்டு போய் தள்ளிடுவான். மறுமையில் ஏற்பட போகும் விளைவுகளை சிந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் இன்னொருவருக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத நாளை அஞ்சுங்கள். அந்த நாள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பயனும் அளிக்க முடியாது. அந்த நாள்ல யார்கிட்ட எந்த ஈடும் பெற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ். எவருடைய பரிந்துரையும் எடுபடாது. அல்லாஹ் யாருக்கு அனுமதிச்சானா அவங்களுடைய பரிந்துரை எடுபடும். அவங்க பரிந்துரை கிடைக்கணும்னா நம்ம நல்லா நடந்துக்கிறோம். அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த நேரத்துல எந்த உதவியுமே கிடையாது. மறுமை பற்றி இறைவன் தன் திருமறையில் எச்சரிக்கும் போது, அந்நாளில் எந்த உறவுகளும் யாருக்கும் பயன் தர மாட்டார்கள். சிபாரிசுகள் எடுபடாது. இவ்வுலகில் குற்றம் செய்து உறவு கொண்டவர்கள் மறுமையில் ஒருவருக்கொருவர் திட்டிக் கொள்வாங்க. உன்னால இப்படி ஆயிடுச்சு, என்னால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிறவாங்க. இத்தகையவர்கள் எந்த பலனும் அற்று இந்த மாதிரி உள்ளவங்க எந்த ஒரு நல்லதும் இல்லாம நிற்கதியா நிற்பார்கள். இதனை தினமும் நாம் சிந்தனை கொண்டு செயல்பட்டால் இம்மை வாழ்வு வளம் பெறும், அல்லாவின் நேசமும் கிடைக்கும். மறுமையில நம்ம நஷ்டமடைந்தவர்களாக இருக்க மாட்டோம். குறைவான நாட்களே உடைய இந்த அற்ப உலகில் நல்லவர்களாக நடக்கும்போது அல்லது ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் போது சில சோதனைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும். சிலர் நம்மை இழிவுபடுத்தவும் செய்வார்கள். இதை எதிர்கொள்ள அஞ்சினால் மறுமையில் உலகம் தோன்றி அழியும் வரையில் உள்ள அனைத்து மக்களின் முன்பு, அதாவது இப்ப உள்ளவங்க இல்லை, இந்த தெருவில் உள்ளவங்க இல்லை, இந்த ஊர்ல உள்ளவங்க இல்லை, இந்த நாட்டில் உள்ளவங்க இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்த்து இருக்கும்போது நம்ம இழிவுபட்டு தலை குனிஞ்சு நிற்போம். எவ்வளவு பெரிய கேவலம்! இந்த மாதிரி ஒரு கேவலம் நிச்சயமா நடக்கும். இதுக்கு பயந்து நடக்கணும், நாவ பேணணும், யாரை பத்தியும் குறை சொல்லக்கூடாது, தெரியாத விஷயங்களை பேசக்கூடாது, நடந்தது போல நடக்காத விஷயத்தை உறுதி பற்றி பேசக்கூடாது. பாவத்து மூட்டையை சுமக்கிறதுக்கு ஏன் இப்படி தெரியுறாங்க? இது மாதிரி அதிகமான பெண்கள் இருக்கிறத, இதனாலதான் நரகத்துல அதிகமான பெண்கள் இருக்கிறதா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களை உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நாம் தீயர்களின் சபைகளை தவிர்த்து நல்லவர்கள் சபையை தேடி தீனுக்கு உரம் போடலாம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்துல எந்த ஒரு தீய செயல்களும் தீய நடவடிக்கைகளும் தீய எண்ணங்களும் கொண்ட நபர்களை விட்டு நாம் விலகி நல்லவர்களோடு சேர்ந்து நல்ல விஷயங்களை பேசி மறுமையில வெற்றி பெற்று சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் விருதுல நபிமார்களிடமும் உலமாக்களோடும் நல்லவர்களோடும் கூடவும் சுவரத்தில சந்தோஷமான மாளிகையில அவனை போற்றி போகிற மக்களாக நம்ம ஆகணும் சொன்னான். தீய சபைகளை தவிர்த்திடணும். வழிகெடுக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே அழகா தெரிஞ்சாலும் அற்புதமா தெரிஞ்சாலும் விழுந்துடக்கூடாது. மன உறுதி ஈமானோட இருந்து வாழ்த்து 4 பேருக்கு நல்லதை எடுத்து சொல்லி நாமும் நல்ல வழியில் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவாராக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு.